ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நாம் வந்து ஆடி கிருத்திகைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி ப்ளஸ் வந்து ஆடி கிருத்திகை ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு இல்லையா நேற்று. அதனால் மத்தியானம் போல் இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் நான் வந்து கோகுலாஷ்டமி வழிபாடு செஞ்சுருந்தேன். கோகுலாஷ்டமி வழிபாடோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஒன்றா சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சுட்டேன். இந்த வருஷம் ஆடி கிருத்திகை நமக்கு வந்து 2 தடவை வந்துருச்சு இல்லையா. லாஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ஆடி கிருத்திகைக்கு நம்ம பண்ணிக்கலாம், வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா அன்றைக்கி. அதனால் நான் மேலே போட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா எல்லாருமே இருக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஆடி கிருத்திகையை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்றா சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே டயர்டாயிடுச்சு. பயங்கரமான வேலை, காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வேலை பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. எப்போவுமே கோகுலாஷ்டமிக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரெஸ் பண்ணி விடுவோம் இல்லையா. அதனால வந்து சமையலும் பார்க்கணும் ப்ளஸ் வந்து இதையும் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்பவே டயர்டாயிடுச்சு. அது கூடவே சேர்த்து மத்தியானமும் வந்து சாமி கும்பிடுற மாதிரி இருந்ததுனால காலையிலேருந்தே ஹெவி ஒர்க்கு ஃபுல்லாக வந்து சாட்டர்டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதுமே வந்து முன்னாடி நாள் பண்ணலை. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3 days பக்கம் என்னால் வந்து எதுவுமே எந்த வேலையும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சாட்டர்டே காலையில் தான் வந்து ஒரு பக்கம் சமையல் வேலையும் ஒரு பக்கம் வந்து இந்த பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுற வேலையும் வச்சுருந்தேன். நான் ஒரு வழியாக ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து 2 பக்கமும் கோலம் போட்டுக்கிட்டேன் மேடையில். அதுக்கப்புறம் வந்து உருளி அலங்காரம், அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இந்த வேலையிலேருந்து எல்லாமே வந்து காலையில் தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு தனியாக வந்து கீழே ஒரு மனை மட்டும் போட்டுக்கிட்டு அதில் தான் வந்து நான் முருகருடைய படத்தையும் முருகருடைய சிலையையும் வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சுருந்தேன். செவ்வரளி வாங்கணும், இப்படி அலங்காரம் பண்ணணும் அப்படி அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய மைண்டில் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டு 3 நாளாகவே வந்து சுத்தமாக என்னால் அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு கூட பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா இருக்கிறத வச்சு அப்படியே இருக்கிற பூவை வச்சு அப்படியே வந்து நான் சாமி கும்பிட்டுக்கிட்டேன். ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. தனியாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிட்டேன். முருகருடைய சிலை வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அதையும் வேல் வந்து கூடவே அப்படியே அட்டாச்சாகவே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தனியாக வேல் வச்சு பண்ணலை, இப்படியே தான் வந்து வெறும் பாலில் மட்டும் நல்லா குளிர அபிஷேகம் மட்டும் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வந்து நான் முருகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக தனியாக வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். நார்மலாக விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கும் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஒரு கனெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சிலையை பற்றி நிறைய பேர் வந்து இன்னுமே ஒரு தடவையும் இந்த சிலையை அதாவது வீடியோ போடும்போது கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சிலை வந்து வீட்டில் இருக்குது. அதனால் நான் அப்படியே வந்து பூஜையை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் இந்த சிலையை வச்சு. இந்த முருகர் சிலை மாதிரி சிலை வந்து எங்களுக்கு வேணும், எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த சிலை இதே மாதிரி வந்து எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை வாங்கினது வந்து சரவணா ஸ்டோரில், அதாவது டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோரில் அப்போ வாங்கினது. இப்போ வந்து இந்த மாதிரி டைப்பு இதே மாடல் வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாச்சும் ஷாப்ஸுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை வச்சோ இல்லை இந்த வீடியோ காட்டியோ நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க. இப்போ வந்து நல்லா சூப்பராக அபிஷேகம் பண்ணிவிட்டு சிலையை வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். நல்லா தொடச்சிட்டு நல்லா பொட்டெல்லாம் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா எப்போவுமே அபிஷேகம் பண்ண பிறகு முருகர் சிலையை பார்க்கும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். சிலையை நல்லா க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா மனையில் ஃபோட்டோவும் சிலையும் வேலும் வைக்கணும் இல்லையா. அதனால் வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன். நைவேத்தியமும் பூஜை ரூம் க்ளீனிங்கும் வந்து காலையிலேயே ரெண்டுமே சைட் பை சைடாக வந்து முடிச்சிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் குக்கிங்கும் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே வந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக செட் ஆகாது. அதனால் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதே நான் காலையில் தான் பண்ணேன் அப்படின்றதுனால ரெண்டுமே வந்து அப்படியே டக்கு டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா சிம்பிளாக வந்து இங்கே ஒரு கோலம் போட்டுட்டு முருகருடைய ஃபோட்டோவும் சிலையும் வச்சு நல்லா வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி நான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டேன்.
தொடர்ந்து வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஒரே பூஜையாகவே போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து ஆடி மாதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா தொடர்ந்து, அதாவது ஆடி மாதம் அப்படின்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் இல்லாமையே ஃப்ரைடேவும் டியூஸ்டேவும் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். டியூஸ்டே, ஃப்ரைடே, அதுக்கப்புறம் சண்டே கூட 3 நாளுமே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நமக்கு வந்து அம்மன் கோயில்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம போனோம் அப்படின்னா வீட்லேயே இருக்கும்போதே வந்து பக்கத்தில் இருக்க கோவிலிருந்து அந்த பாட்டு சவுண்டு இதெல்லாமே கேட்கும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டில் வந்து வேப்பிலை தோரணம், மாயிலை தோரணம் இந்த மாதிரிலாம் கட்டிக்கிட்டு நம்ம வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா ஆடி மந்த்துக்கு தனி ஒரு வைப் தான். ஸோ இன்னியோடு பார்த்திங்கன்னா ஆடி மந்த்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஆவணியில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இருக்குது. 6 வெத்தலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஓம் விளக்கு வச்சு ஏற்றிட்டேன். நான் வந்து 6 விளக்கு ஏற்றி நல்ல ஒரு அரளிப்பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான். பட் முன்னாடியே ப்ரிப்ரேஷன்லாம் எதுவுமே பண்ணாததுனால இப்படியே முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு அப்படியே வந்து கடகடன்னு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த வேலையை முடிச்சுட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு 4 o'clock பக்கம் குழந்தைங்களெலாம் ரெடி பண்ணணும். அடுத்து வந்து பாதம் போடணும், கிருஷ்ணர் பாதம், இந்த வேலைலாம் இருக்கிறதுனால இந்த ஒர்க் வந்து எப்போ ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக மதியானம் போல் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. சூப்பராக வந்து ஒரு நல்ல வைப் இருந்தது. ரெண்டுமே வந்து பூஜையும் அன்றைக்கி, அதாவது நேற்று பண்ணதில் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், அதுக்கப்புறம் வைப்ரேஷன், என்ன வேணால் சொல்லலாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலை போட்டு எல்லா நெய்வேத்தியமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சது எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியமாக வந்து வைக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா 3 வகை காய் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து வடை, பாயசம், எப்பவும் போல் சுண்டலும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். நைட்டு வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். எப்போவுமே ஆடி கிருத்திகை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக இலை போட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா தான் அது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் எனக்கு எப்போவுமே. அதனால தான் வந்து லாஸ்ட் டைம் பண்ண முடியல. ஸோ இந்த தடவை வந்து 2 ஃபெஸ்டிவல் ஒன்றா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு வழியாக எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாத அளவுக்கு இந்த பூஜை வந்து நான் பண்ணியிருந்தேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு வருவோம், தேங்காய் உடைக்க மறந்துடுவோம், இல்லைனா செஞ்சு வச்ச நெய்வேத்தியங்கள் ஏதாவது ஒன்று வைக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா எல்லாமே ஞாபகம் வச்சு ரொம்ப பக்காவாக பொறுமையாக வந்து எல்லாமே வேலை செஞ்சுட்டு நல்லா திருப்தியாக வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து ஒரு பார்ட் அப்படியே வந்து ஆஃப்டர்நூன் போல் முருகருடைய வழிபாடு அப்படியே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை அந்த கோகுலாஷ்டமிக்காக வந்து செய்ய ஆரம்பிக்கணும். லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 4 o'clock பக்கம் எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பித்தேன். கோகுலாஷ்டமிக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி கிருத்திகையும் கோகுலாஷ்டமியும் ரெண்டுமே வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சிங்களா, இல்லைனா வந்து கோகுலாஷ்டமி மட்டும் நீங்கள் வந்து கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.